தமிழகத்தில் 10 மாதங்களுக்கு பிறகு நாளை பள்ளிக்கூடங்கள் திறப்பு. 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் நடத்த ஏற்பாடு. திறக்கப்படவுள்ள பள்ளிகளில் கல்வித்துறை அதிகாரிகள் ஆய்வு. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திற்கும் சென்று நேரில் பார்வையிட்டனர். பள்ளிகளில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை முழுமையாக செய்யப்பட்டுள்ளதா? மாவட்ட கல்வி அதிகாரி, முதன்மை கல்வி அதிகாரிகள் பார்வையிட்டு நடவடிக்கை. பள்ளிக்கு வரும் மாணவர்களுக்கு வழங்க 1 கோடி விட்டமின் மாத்திரைகள் தயார் நிலை. அனைத்து பள்ளிகளுக்கும் மாத்திரைகளை பிரித்து அனுப்பும் பணி தீவிரம். பள்ளிகளில் மாணவர்களுக்கு உடல் வெப்ப பரிசோதனை செய்ய ஏற்பாடு. தெர்மல் ஸ்கேனர் மூலம் பரிசோதித்த பின்னரே மாணவர்கள் வகுப்பறைகளுக்கு செல்ல அனுமதி. பள்ளிக்கூடங்களில் மாணவர்களுக்கு அடிக்கடி உடல் பரிசோதனை, ஆக்சிமீட்டர், சானிடைசர் இருப்பு வைக்கவும் தமிழக அரசு உத்தரவு. பள்ளிகள் திறக்கப்பட்ட முதல் 2 நாட்களுக்கு பாடம் நடத்தப்படாது என்று பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் தகவல். முதல் 2-3 நாட்களுக்கு பொதுத் தேர்வு உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. பத்து, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அரசு பேருந்துகளில் பயணம் செய்ய அனுமதி. போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தகவல். பள்ளிச் சீருடை அணிந்து பழைய பேருந்து பயண அட்டையுடன் வரும் மாணவ மாணவிகள் பயணம் செய்ய அனுமதி. அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தகவல். தமிழகம் முழுவதும் உள்ள 13,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் தூய்மை பணிகள். பள்ளிக்கு வரவுள்ள 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களை வரவேற்க தயார் நிலை. தமிழகத்தில் 20ஆம் தேதி முதல் 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்மேற்கு அரபிக்கடல், தெற்கு வங்கக்கடலில் சூறாவளி காற்று. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. பொது போக்குவரத்தை மேம்படுத்துவதில் மத்திய அரசு புதுமையான நடைமுறைகளை கையாள்கிறது. மெட்ரோ ரயில் அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் மோடி தகவல். இருபத்தி 7 நகரங்களில் 1000 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெறுவதாக மோடி தகவல். முந்தைய காங்கிரஸ் அரசு மெட்ரோ ரயில் போக்குவரத்தில் ஆர்வம் காட்டவில்லை என்றும் குற்றச்சாட்டு. நகரங்களில் பொது போக்குவரத்தை ஒருங்கிணைந்து முன்னேற்ற நடவடிக்கை எடுக்கப்படுவதாக பிரதமர் மோடி தகவல். முந்தைய ஆட்சியில் போக்குவரத்தை மேம்படுத்த முற்போக்கு சிந்தனைகள் இல்லை என்றும் கண்டனம். நாள் ஒன்றுக்கு 40 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்கும் இலக்கை எட்ட நடவடிக்கை. இப்போது 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிப்பு. விபத்துகளால் உயிரிழப்போரின் எண்ணிக்கையை குறைக்க நடவடிக்கை. உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஆண்டு ஒன்றுக்கு 7 லட்சம் பேர் உயிரிழக்கும் நிலை ஏற்படும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி எச்சரிக்கை. டெல்லியில் விவசாயிகளின் டிராக்டர் பேரணியை அனுமதிப்பது குறித்து போலீசார்தான் முடிவெடுக்க வேண்டும். டிராக்டர் பேரணிக்கு தடை விதிக்கவும் மறுத்தது உச்சநீதிமன்றம். டெல்லியில் சட்டம் ஒழுங்கை காக்கும் பொறுப்பு போலீசாரின் கையில் உள்ளது என்று உச்சநீதிமன்றம் கருத்து. தலைநகரில் யாரை அனுமதிக்கலாம், யாரை அனுமதிக்கக்கூடாது என்பதை டெல்லி போலீஸ்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் தயார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் பொதுத் தேர்வு நடத்துவது குறித்து முடிவு. முதலமைச்சருடன் ஆலோசித்து நடவடிக்கை என அமைச்சர் செங்கோட்டையன் தகவல்.
பஞ்சாப் மாநில எல்லையில் விவசாயிகள் டிராக்டர் பேரணி. டெல்லியில் பேரணி நடத்த ஒத்திகை பார்த்தனர். டெல்லியில் 54வது நாளாக நீடிக்கிறது விவசாயிகள் போராட்டம். கடும் குளிருக்கும் இடையிலும் போராட்டத்தில் விவசாயிகள் பங்கேற்பு. அசாம் மாநிலத்தில் சட்டசபை தேர்தலை நடத்த ஆயத்த பணிகள். தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையில் ஆலோசனை. தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா 20ஆம் தேதி மேற்கு வங்கத்தில் ஆய்வு. சட்டமன்ற தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் தேர்தல் ஆணையர்கள் சுஷில் சந்திரா, ராஜீவ்குமாரும் பங்கேற்கிறார்கள். அனைத்து மாநில நிதி அமைச்சர்களுடன் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை. தாக்கல் செய்யப்படவுள்ள மத்திய பட்ஜெட் குறித்து காணொலி மூலம் விவாதம். விஜய் மல்லையாவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட நோட்டீஸ் குறித்த அனைத்து தகவல்களை அளிக்க வேண்டும். சிபிஐக்கு மத்திய தகவல் ஆணையர் உத்தரவு. ₹1 கோடி லஞ்சம் வாங்கிய ரயில்வே துறை உயர் அதிகாரி கைது. ஒப்பந்தம் வழங்க பணம் வாங்கியவரை பிடித்தது சிபிஐ. அமெரிக்க அதிபராக 20ஆம் தேதி பதவியேற்கிறார் ஜோ பைடன். பதவியேற்பு விழாவை ஒட்டி வாஷிங்டன் நகரில் அவசர நிலை பிரகடனம். ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது அமெரிக்க தலைநகர். 25,000 பாதுகாப்படை வீரர்கள், 4,000 போலீசார் கண்காணிப்பு. இலங்கையின் வான் பாதுகாப்பை வலுப்படுத்த இந்திய அரசு உதவி. ₹10,000 கோடி மதிப்புள்ள ரேடார் பாகங்களை இலவசமாக வழங்கியது. ஜோ பைடன் பதவியேற்பின் போது ட்ரம்ப் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தலாம் என அமெரிக்க உளவுத்துறை எச்சரிக்கை. அமெரிக்காவின் அனைத்து மாகாணங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இலங்கைக்கு வழங்கிய தரையிலிருந்து வான் இலக்கை தாக்கும் ஏவுகணைகளை மேம்படுத்த இந்திய நடவடிக்கை. 54 ஏவுகணைகளை மேம்படுத்தி வழங்குகிறது இந்திய விமானப்படை. ட்ரம்பின் பிரியாவிட நிகழ்ச்சியில் பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு நடைபெறாது. கோரிக்கையை நிராகரித்தது அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன். அமெரிக்காவின் அதிபர் பதவியேற்பு விழாவில் ஒரு அங்கமாக மாறியது தமிழர்களின் பாரம்பரிய கோலம். இணையத்தில் 1800 பேர் கோலங்களை வரைந்து அசத்தினர். அணுசக்தி ஒப்பந்தத்தில் அமெரிக்கா மீண்டும் இணைய உள்ளதாக தகவல். ஈரானுடன் பேச்சுவார்த்தை தொடங்கியிருப்பதாக இஸ்ரேல் அறிவிப்பு. கொடைக்கானலில் மீண்டும் தொடங்கியது உறை பனிக்காலம். 7 டிகிரி செல்சியஸுக்கு குறைவான வெப்பநிலையால் கடும் குளிர் நிலவியது. இரண்டு நாள் பயணமாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றடைந்தார். பிரதமர் நரேந்திர மோடியை நாளை நேரில் சந்தித்து பேசுகிறார். தமிழகத்தில் 5 புதிய திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைக்க ஏற்பாடு. டெல்லியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரில் அழைப்பு விடுப்பார் என்று எதிர்பார்ப்பு. மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா மற்றும் நிர்மலா சீதாராமனை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க வாய்ப்பு. தமிழகத்தில் நிறைவேற்றப்படவுள்ள திட்டங்கள் தொடர்பாக ஆலோசிக்க திட்டம். திமுக ஆட்சிக்கு வந்தால் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் சீரமைக்கப்படும். தருமபுரி மாவட்ட மக்கள் கிராம சபை கூட்டத்தில் மு க ஸ்டாலின் உறுதி. சென்னையில் வரும் 21ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட வாய்ப்பு. புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி நீடிக்குமா?
சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டியிடுவது குறித்து திமுக நிர்வாகிகள் ஆலோசனை. புதுச்சேரியில் 30 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறவில்லை என்றால் மேடையிலேயே தற்கொலை. திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் பேச்சால் பரபரப்பு. தமிழகம் முழுவதும் மார்கழி மாதம் பெய்த மழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் நிவாரணம் கேட்டு மாவட்ட ஆட்சியர்களிடம் விவசாயிகள் மனு கொடுத்தனர். ஓபிஎஸ், இபிஎஸ் இணைந்து அதிமுகவில் புதிய நிர்வாகிகளை நியமிக்க தடை கோரிய மனு தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கொரோனா தடுப்பூசி பாதுகாப்பானது என்பதால் தமிழக மக்கள் அச்சப்பட வேண்டாம். தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வேண்டுகோள். நீதித்துறைக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக புகார். ஆடிட்டர் குருமூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் முறையீடு. கும்மிடிப்பூண்டி சிப்காட்டில் உள்ள டயர் உற்பத்தி தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. ஆறு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அணைக்கப்பட்டது. மன்னார் வளைகுடாவில் பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் தேவையற்ற மீன்பிடி வலைகளை அகற்ற நடவடிக்கை கோரிய வழக்கு. மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திருச்சியில் வீடு கட்டுவதற்காக தோண்டப்பட்டிருந்த அஸ்திவார பள்ளத்தில் தவறி விழுந்த 4 வயது சிறுமி மழை நீரில் மூழ்கி உயிரிழந்த பரிதாபம். பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு முழு கொள்ளளவான 71 அடியை எட்டியது வைகை அணை. வினாடிக்கு 2139 கனஅடி நீர் வெளியேற்றம். இருபத்தோரு MiG-29 ரக போர் விமானங்களையும் 11 சுகோய் 30 MKI ரக போர் விமானங்களையும் வாங்க மத்திய அரசு திட்டம். ரஷ்யாவுடன் சுமார் 18,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு. அடுத்த சில வாரங்களில் அண்டை நாடுகளுக்கு கொரோனா தடுப்பு மருந்துகள் ஏற்றுமதி. நேபாளம், வங்கதேசம், இலங்கை, ஆப்கானிஸ்தான், மொரிஷியஸ் நாடுகளுக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு. டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் மாநிலங்களில் கடும் குளிர். வடக்கு ரயில்வேக்கு உட்பட்ட பகுதிகளில் 26 ரயில்கள் பல மணி நேரம் தாமதம். அயோத்தியில் ஜனவரி 26ஆம் தேதி மசூதி கட்டும் பணி துவங்க உள்ளதாக தகவல். குடியரசு தினத்தில் தேசிய கொடி ஏற்றவும் மரக்கன்றுகள் நடவும் திட்டம். நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி போட புதிய விதிமுறைகள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தடுப்பூசி போட வேண்டும் என மத்திய அரசு உத்தரவு. பெரிய மாநிலங்களில் வாரத்தில் 4 நாட்களுக்கு மேல் தடுப்பூசி போட மத்திய அரசு அறிவுறுத்தல். சிறிய மாநிலங்களில் 4 நாட்கள் மட்டும் தடுப்பூசி மையம் செயல்பட வேண்டும் என உத்தரவு. ஒரு குப்பியில் உள்ள கொரோனா தடுப்பு மருந்தை 10 பேருக்கு ஊசி மூலம் செலுத்த வேண்டும். மருந்து வீணாகாமல் தடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது மத்திய அரசு. விஷம் கொடுத்து கொலை செய்ய முயற்சிக்கப்பட்ட ரஷ்ய எதிர்க்கட்சித் தலைவர் கைது. மாஸ்கோ விமான நிலையத்திலேயே வைத்து நடவடிக்கை.